அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு மொழிய படிக்கிறதுக்கு நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய 4வது டிப்ஸ். நிறைய நேரம் ரேடியோ கேளுங்கோ. ரேடியோல சொல்ற எல்லா வார்த்தைகளும் விளங்க இல்ல, புரியல, தலைவலியா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்காம, எவ்வளவு தூரம் உங்களால கேட்டுக்கொண்டே உங்களோட வேலைகள் எல்லாம் செய்ய முடியுமோ செய்தீங்கன்னா நல்லது. நீங்க கேட்குற ஒவ்வொரு வார்த்தையும் மூளையில ஆட்டோமேட்டிக்கா பதிஞ்சு கொண்டு தான் இருக்கும். இத விட முக்கியமா அவ கதைக்க, கதைக்க, கேட்க, கேட்க அவையோட ஆக்ஷன்வே நார்மலா வந்துடும் உங்களுக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஞ்சு சேனல்களா டிவில பாருங்கோ. சப்டைட்டில் வர்ற மாரி நிகழ்ச்சிகள பார்க்குறது ஓரளவு தான் நல்லது. நான் கூட பார்க்க சொல்ல மாட்டேன். ஏன்டா நீங்க சப்டைட்டிலயே பார்த்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா, அவ சொல்றதுல எல்லாம் கவனம் போகாது. ஒரு வார்த்தைய கண்டுபிடிக்கணுமா, எனக்கு இது தெரியலையேன்னு சொல்லி, அதில தான் கவனம் போகுமே தவிர, அடுத்தடுத்து அவ என்ன சொல்லினேன்றதுல உங்களுக்கு கவனம் போகாது. அத விட 1 மணித்தியால படத்த நீங்க ஒரு 3 மணித்தியாலம், 4 மணித்தியாலமா இழுத்தடிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அடுத்த முறை உங்களுக்கு ஃப்ரெஞ்சு மொழியிலயோ, வேற மொழியிலயா இருந்தாலும் ஒரு படம் பார்க்க உங்களுக்கு விருப்பமே வராது. படிக்கவும் தோணாது. உங்கள அறியாமலே அந்த மொழி மேல வெறுப்பு உருவாகத் தொடங்கிடும். எந்த மொழி கற்றுக்கொள்ள விரும்புறீங்களோ, அந்த மொழி சம்பந்தமான மியூசிக் கேளுங்கோ. ஒரு பாட்ட ஒருக்கா 2 தடவ கேட்கும்போதே, அதில வர்ற வார்த்தைகள் எல்லாம் மனசுல பதிஞ்சிடும். அது உங்களோட மொழி வளத்துக்கு உதவியா இருக்கும். வேறு ஒரு பயனுள்ள வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.